வடசென்னை அழுக்கான மக்களும் ஒடுக்கமற்ற வாழ்வும் நிறைந்த பகுதி என்று ஊடகங்களும் திரைப்படங்களும் பொது புத்தியில் முத்திரை பதித்து வருகிறது. உண்மை அதுவல்ல என்றாலும் அதனை சரி செய்ய எவரும் முன்வருவதில்லை. அந்நியர்களின் தேவைக்காகவும் அரசியல் சூழ்ச்சிக்காகவும் இன்று வரையிலும் பலியிடப்படுகிறது வடசென்னை. வழக்குரைஞர் இரட்டைமலை சீனிவாசரும் பண்டிதர் அயோத்திதாசரும் மருத்துவர் அன்னை சத்தியவாணியும் பேராசிரியர் மாசிராஜரும் பிறந்து வாழ்ந்த மண்ணை நாகரீக வளர்ச்சியற்ற மக்கள் வாழுகின்ற பகுதியாக சித்தரித்ததில் அரசியல் மிக பெரும் பங்கு வகிக்கின்றது. மேலும் மேலும் அந்த மக்கள் விழித்து முன்னேறிவிடக் கூடாதென்று ஊடகங்களில் குற்றச் சமூகமாக சித்தரித்தார்கள். திரைப்படங்களும் அதையே மெருகேற்றியது. பிராமண படைப்பாளிகள் அது உன் விதி என்றார். தலித்திய படைப்பாளிகளோ இது நம் வாழ்வியல் என்கிறார். எது எப்படியோ இவர்களின் உண்மை வரலாறு மட்டும் மர்மமாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. முந்தைய காலம் போல் இல்லாமல் இந்த தலைமுறை நன்கு தெளிந்து வருகிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அதனை கொண்டு எதனையும் மாற்றிவிட முடியும். ஆனால் அதனை அடைய கல்வி மிக பெரும் ஆயுதம் என்று கண்டுகொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக பட்டதாரிகளின் எண்ணிக்கை வடசென்னையில் கூடிக்கொண்டே போகிறது. தங்களின் வரலாறை தேடும் ஆவலும் இளையோர்களிடம் பெருகிக்கொண்டே போகிறது. வடசென்னைக்கு மேலும் மகுடம் சூட்டும் விதமாக முதலாக மாநில அளவில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 600க்கு 592 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றாள் ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மகள் வர்ஷினி. சென்னை கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ராஜா இந்திரா தம்பதியினரின் இளைய மகளான இவள் படிப்பை மட்டுமே நேசம் கொள்கிறாள். அதன் விளைவாக இந்த இடத்தை அடைந்திருக்கின்றாள். தந்தை ஆட்டோ ஓட்டி சம்பாதிப்பதிலும் தாய் அரிசி மாவு விற்று சம்பாதிப்பதிலும் வாடகை வீட்டில் வறுமையில் சுழன்று கொண்டிருக்கும் இவர்களின் வாழ்க்கை இரு மகள்களின் முன்னேற்றத்தால் சொர்க்கமாக மாறும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெற்றோர்கள். இத்தனை பெரிய மதிப்பெண்கள் எடுத்தும் எந்த ஊடகங்களும் எந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பது நவீன தீண்டாமையை காட்டுகிறது. 12ஆம் வகுப்புல உங்க பொண்ணுதான் தமிழ்நாட்டிலேயே 3ஆவது இடம் பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆனா வெளியில எதுவுமே தெரியலீங்களா? எந்த டிவிலயோ பேப்பர்லயோ பெருசா எதுலயும் பார்க்க முடியலையே. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால வெளியே தெரியல. வசதி வாய்ப்பு இருந்ததா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் முன்ன வந்திருப்பாங்க. சும்மா ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்யறாங்க. என் குழந்தைய யாரும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு வாழ்த்தை தெரிவிக்கல. எந்த அரசியல்வாதியும் யாரா இருந்தாலும் நான் அதை பத்தி மன கஷ்டப்படல. அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியல. என்ன வேலை செய்யறீங்க நீங்க? நான் மாவு கடை போடுறேன். உங்க வீட்டுக்காரு? அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. ஒரு மாத வருமானம் 15,000 இருந்து 20,000 இருக்குமா உங்களுக்கு? இருக்கும். சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல? வாடகை வீடு இருக்கு. மேல் படிப்பெல்லாம் உங்க குழந்தை ஆசைப்பட்டா படிக்க வைக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி பசங்களை படிக்க வச்சுன்னுக்கிறேன். இதுதான் என்னால முடிஞ்சது. ஒருவேளை ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு உங்க பொண்ணு ஆசைப்பட்டா உங்களால படிக்க வைக்க முடியுமா? இந்த மாதிரி அதுதான் என்னால முடியாதனாலதான் நான் இந்த மீடியாலயே நான் சொல்றேன். இல்லைன்னா நான் சொல்லாத என் வாட்டு நான் என் வேலையை பார்த்துப்பேன். என்னால முடியாத பட்சத்துக்கு தான் சரி இப்படியாவது நம்ம சொல்லி தெரிவிக்கலாம். என் பொண்ணு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல சந்தோஷத்தையும் பெருமையா எனக்கு தேடி கொடுத்துட்டா. நான் எதிர்பார்க்காத சந்தோஷம் இது. என்ன எவ்வளவு சந்தோஷம் அடைய முடியுமோ நான் அன்னைக்கு அடைஞ்சிட்டேன். அதனால இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம தவிக்கிறேன். நானு என் பிள்ளை இந்த அளவுக்கு மார்க் எடுத்தது. அது வந்து யாரண்டையும் ஒரு இது பண்ண முடியாம நான் எந்த நிலைமையில நான் நிக்கிறேன்றது எனக்கே தெரியல. இது எப்படின்னு எனக்கு சொல்லவும் வரல. எனக்கு என்னால முடியல. ஆட்டோக்கே டிவி ஒன்றும் கட்டாம இருக்கிறேன். அந்த ஆட்டோ எப்போ தூக்கின்னு போவாங்கன்னே தெரியாது எனக்கு. வீட்டு வாடகை நின்று போயிருக்கு. அந்த மாதிரி வருமானம் அந்த அளவுக்கு இல்ல. என் குழந்தைக்கு இன்னும் நாங்க ஃபீஸ் கூட எங்களால கட்ட முடியல. எங்க வீட்டு வாடகையே 3 மாசம் வாடகை மேல நிக்குது. என் குழந்தைக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் லாஸ்ட் ஃபீஸ் கூட என்னால கட்ட முடியாத நான் அந்த மாதிரி நிலைமையில தள்ளப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் என் குழந்தைக்கும் எதுவுமே என்னால பண்ண முடியாத நான் தவிக்கிறேன். இவ்வளவு மார்க் எடுத்து இவ்வளவு பெருமை தேடி கொடுத்த குழந்தைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. இதை நான் எதுல நான் என்ன பண்ணி செய்ய போறேன்னே தெரியல. நான் ரொம்ப தவிக்கிறேன் இந்த நிலைமையில.
இந்த பகுதியில இருந்து படிச்சு போய் வர்றதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏரியால இவ்வளவு மதிப்பெண் எடுத்தது பெரிய விஷயம். நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஏரியால இந்த மாதிரி பொண்ணு மார்க் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப இந்த டாக்டர் அம்பேத்கர் நகருக்கு ஒரு பெருமை சேர்த்துக்கிறேன்னா அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பிள்ளைங்க இன்னைக்கு பாக்குறோம், நாங்க கொள்றோம், சின்ன பிள்ளைங்க பாத்துருக்கோம். மூணாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமை. எங்க ஊர்ல இருந்து சின்னதனைங்க வளர்ந்த பொண்ணு அது, நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு நிறைஞ்சு சந்தோஷம். பெருமை எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்பேத்கர் நகருக்கு பெருமை, சந்தோஷமா இருக்குது எனக்கு. நம்ம ஏரியா அம்பேத்கர் நகர்னா சந்தோஷமா தான் இருக்கு. ஏரியா பொண்ணு அவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம சந்தோஷம் தானே அது. ஆமா, எல்லாருக்கும் பெருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு ஏற்ற மாதிரி தான் அது. ரொம்ப சந்தோஷம். அத பார்த்து இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அது மாதிரி படிக்கணும். உண்மையில மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம ஏரியாக்கே இல்ல, சென்னைக்கே. எங்களுக்கு ரொம்ப பெருமை அம்பேத்கர் நகர்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சாங்க. எங்களுக்கு சந்தோஷமா தான். எங்க ஏரியால இருக்கிற பொண்ணு சந்தோஷமா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. வாங்கிதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை தான். பெருமையா தான் இருக்கு. நம்ம பொண்ணுதான் பெருமையா இருக்கு. அம்பேத்கர் நகர்ல இந்த மாதிரி பொண்ணு ஒண்ணு பாராட்டி எடுத்தா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அதுல ரொம்ப பெருமை.